வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. கிங்ஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் லயன் இருந்திருக்கு. இந்த லயன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா, அது வந்து யுகாண்டா, கென்யாவில் வந்து அதிகமான சிங்கம் தான் இருக்கும். ஸோ இந்த சிங்கம் இருக்கிற இடத்துல வந்து அந்த சிங்கத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான். ஓகேயா, அந்த தலைவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிங்ஸ் கார் அப்படின்னு, அந்த லைன் பேர் கிங்ஸ் கார்ன்னு சொல்கிறாங்க. அந்த கிங்ஸ் கார் வந்து அதிக நாள் வந்து கிங்காகவே இருந்தது. உலகத்திலே இது ஒரே ஒரு லைன் தான். ஸோ இந்த கிங்ஸ் காரோட ஸ்பெஷல் பண்பு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிங்ஸ் கார் வந்து என்ன பண்ணியிருக்கு, அதோட 12 வருஷம் ரூல் பண்ணியிருக்கு. யூஸ்வலாக ஒரு அந்த ப்ரைடுன்னு சொல்லுவாங்க, இந்த கூட்டத்துக்கு, இந்த சிங்க கூட்டத்துக்கு வந்து இந்த ஒரு தலைவன் வந்து 3லேருந்து 5 வருஷம் மட்டும்தான் இருக்க முடியுமா. அடுத்தது வந்து அடுத்த பலசாலியான ஆள் வந்துடுவாங்க. ஆனால் இது வந்து 12 வருஷம் இருக்குது. 12 வருஷம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். உலகத்துலேயே ஒருத்தன் தான் 12 வருஷம் வந்து கிங்காகவே இருந்திருக்கான். என்ன ஸ்பெஷாலிட்டிலாம் அவனுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கூட்டத்தில் இருக்கிற மேல் மெம்பர்ஸ்க்கு ஈக்குவலான ரைட்ஸ் கொடுத்துருக்கான். ரைட்ஸ்னால் என்ன, மேட்டிங் வந்து யூஸ்வலி வந்து ஒரு கிங்னா அவன் தான் வந்து மெயினான இருப்பான், மற்றவங்களை யாரையுமே விடமாட்டாங்க. இவன் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஓகே, நீயும் வந்து மேட் பண்ணிக்கலாம், அந்த கூட்டத்தில் இருக்கிற ஃபீமேலை நீயும் மேட் பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட்டு அவனோட அண்ணன் தம்பிக்கு அவன் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கான். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவங்க ஏரியா வந்து அவன் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருந்திருக்கான். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டத்தில் ஒரு சின்ன குட்டியை வந்து ஒரு crocodile வந்து சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறமே அவன் இருக்கிற ஏரியாவில் முதலையே இல்லாமல் பார்த்துக்கிட்டானா, முதலையே கிடையாதான். ஒரு குட்டியை சாப்பிட்டனால அவன் வந்து அந்த குட்டி அங்கே இல்லாவே இல்லை பார்த்துக்கிட்டானா. அடுத்தது அவன் வந்து கிட்டத்தட்ட 130 லயனோட சண்டை போட்டு அவனோட நிலையை அவன் தக்க வச்சுருக்கான். அடுத்த விஷயம், அவன் வந்து 400 கழுதைப்புலி ஹைனாஸை வந்து விரட்டி அவனை கொண்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அவன் எந்த ஹியூமனையும் டச் பண்ணதே இல்லையாம்மா. அவன் வந்து 12 வருஷம் நல்லா ரூல் பண்ணிகிட்டு இருந்திருக்கான், ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருந்திருக்கான். ஆனால் யாரையும் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டானா. அப்போது வந்து 2011 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய லயன், அது வந்து நல்ல வாலிபமான லைன், ரொம்ப யங்கான லைன் வந்து அவனோட இடத்த பிடிக்கிறதுக்கு அவனோட சண்டை போட்டிருக்கு. சண்டை போடும்போது இவனுக்கு வந்து அப்போ கொஞ்சம் வயசாயிருக்கும் இல்லையா, அப்போயும் வந்து சண்டை போட்டு அந்த சண்டையில் அவன் ஜெயிச்சுட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த சண்டை போட்டுச்சு இல்லையா, அந்த வாலிபமான லைன் இருக்கு இல்லையா, அதோட தலையை வந்து 2 வாரம் வந்து அவன் வச்சுக்கிட்டே இருந்தானா. வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் வந்து கிங்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் காமிச்சிருக்கான். அவன் வந்து 12 வருஷம் ஆண்டதுக்கப்புறம் வந்து இறக்கும்போது எப்படி அவன் இறந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு கர்ஜித்திருக்காங்க. அந்த கர்ஜனை வந்ததுக்கப்புறம் ஓகே, அந்த கிங்ஸ் கார் வந்து இறந்துட்டான்னு உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒருத்தன் வந்து வாழணும் அப்படின்னா நான் மட்டும் வாழ்ந்தால் பத்தாது, என்னோட கூட இருக்கிறவங்களையும் வாழ வைக்கணும். ஓகே, இது ஒரு விஷயம் இந்த ஸ்டோரியிலேருந்து கற்றுக்கிட்டோம். அடுத்தது வந்து என்னோட இடத்துல வந்து நீ வந்து என்னோட குட்டியை வந்து நீ சாப்பிட்டுட்ட, என்னோட இடத்துல இருக்கிற ஒரு குட்டியை வந்து நீ சாப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முதல்ல கூட்டத்தையே அவன் இடத்துலேருந்து அழிச்சிருக்கான். அப்புறம் அவனோட இடத்த நான் வந்து தான் என்னோட குரூப் ப்ரைடை வந்து நான் காப்பாற்ற முடியும், என் அளவுக்கு மற்றவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ அவனோட இடத்த வந்து ஆணித்தனமாக நிற்க வச்சுருக்கான். ஸோ எனக்கு இந்த கதையை கேட்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயத்த, இந்த கிங்ஸ் காரோட நான் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை வந்து என்னால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அவர் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காரு, எவ்வளோ வந்து ஆணித்தனமாக பண்ணுறாரு, அதே மாதிரி நம்ம நாட்டை பாதிச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு, எப்படி இந்த முதல்ல வந்து ஒரு குட்டியை சாப்பிட்டோன்னே இந்த முதல்ல கூட்டத்தையும் அழிச்சாரோ, அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நம்ம மேலே யாராச்சும் கை வச்சா நம்மளை பார்த்துக்கிறக்கு ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா. வெரி நைஸ். ஸோ இந்த கிங்ஸ் காரோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட இதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா, தேங்க்யூ.